இந்தியாவினுடைய நாடாளுமன்றமே நடுங்கி போயிருக்கிறது. எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான எதிர்வினையை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஞானேஷ்குமாரை ஏன் பாஜக அரசு காப்பாற்றுகிறது? ஞானேஷ்குமார் சரியில்லை, தலைமை தேர்தல் ஆணையர் ஒரு சார்புத்தன்மையோடு இருக்கிறார், தன்னுடைய கடமையை செய்யல அப்படின்னா பாஞ்சுகிட்டு வந்து ஏன் லோக்சபா ராஜ்யசபாவினுடைய சபாநாயகர்கள் அவருக்கு ஆதரவாக அதை விவாதிப்பதற்கு எடுக்கல, தள்ளுபடி பண்றீங்க, ரத்து பண்றீங்க? இதற்கு எதிராக அரசியல் ரீதியிலாகவும் சட்டத்துறை ரீதியிலாகவும் மிகப்பெரிய முன்னெடுப்பு எதிர்க்க போகிறோம் அப்படின்னுட்டு எதிர்க்கட்சிகள் தங்களுடைய எதிர்வினையை பதிவு செய்து தொடங்கியிருக்கிறார்கள். என்ன நடந்தது? ஞானேஷ்குமார் குறித்து விசாரிப்பதற்கு இந்த நாடாளுமன்றத்தில் அதிகாரம் இல்லையா? என்ன காரணம் சொல்லி இருக்கிறார்கள்? திரு ஓம் பிர்லாவும் திரு சி.பி. ராதாகிருஷ்ணனும் விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. ஞானேஷ்குமார் இந்தியாவினுடைய தலைமை தேர்தல் ஆணையர். அவரின் மீது அவர் ஒரு சார்புத்தன்மையோடு இருக்கிறார். கடந்த காலத்தில் அமித்ஷாவுக்கு செயலாளராக வேலை பார்த்தார். அவர் அங்கேருந்து கொண்டு வந்து இவங்க தான் தேர்ந்தெடுத்து உட்கார வச்சாங்க. எஸ்ஐஆரில் பல பிரச்சனைகள், கோளாறுகள், ஓட்சோரிக்கு அவர் துணை போனார். இப்படி அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் எல்லா பக்கமும் இருக்கிறது. இதை அடுத்த கட்டமாக எப்படி நகர்த்துவது என்று எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். இம்பீச்மெண்ட் மோஷன் அப்படின்னா அவரை பதவியை பறிக்க வேண்டும் என்கிற ஒரு தீர்மானம். இந்த தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு லோக்சபாவில் 100 பேர் கையெழுத்து போடணும், 100 எம்பிக்கள். ராஜ்யசபாவில் 50 எம்பிக்கள் கையெழுத்து போடணும். இதில் கொண்டு போகிறாங்க 130 பேர் லோக்சபாவில் கையெழுத்து, 63 பேர் ராஜ்யசபாவில் கையெழுத்து போட்டு சம்பந்தப்பட்ட துறையினுடைய செயலகங்கள், அங்கே இருக்கக்கூடிய சபாநாயகரின் செயலகங்கள், லோக்சபா செக்ரட்டரியேட், ராஜ்யசபா செக்ரட்டரியேட், ஓம் பிர்லா அவர்களும் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் அவங்களுடைய அலுவல்களுக்கு போய் சேர்ந்துருச்சு. இதை சேர்ந்தா இது கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி கொடுத்ததை அப்படியே வச்சுக்கிட்டு 2 பேரும் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறார்கள். என்ன ஆச்சு அப்படின்னு அடுத்தடுத்து எதிர்க்கட்சி தலைவர் கார்கே ஆகட்டும், இந்த பக்கம் ராகுல் காந்தி மற்றும் மூத்த தலைவர்கள், பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்தவர்கள், இது திரிணாமுல் காங்கிரஸ் தான் ஆரம்பத்தில் இந்த பிரச்சனையை எடுத்தது. ஞானேஷ்குமாருக்கு எதிராக அதை கூர்மைப்படுத்தியதில் மம்தா பானர்ஜிக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. அவங்க வாட்ஸ்அப்பை வச்செல்லாம் நடத்துகிறாங்கன்னு உச்சநீதிமன்றத்திலே அவங்க போய் வாதாடினாங்க. இதெல்லாம் நடந்தது. இப்படி கொடுக்கப்பட்டதில் அமைதியாக இருந்துட்டு இதை திங்கட்கிழமை மாலை ஒரு விஷயம் சொல்லுகிறார்கள். அடுத்தடுத்து அறிக்கை வருகிறது. ஸ்டேட்ஸ்மேனில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. ராஜ்யசபா லோக்சபா ரிஜெக்ட் அப்போசிஷன் இம்பீச்மெண்ட் மோஷன் நோட்டீஸ் அகைன்ஸ்ட் சிஇசி ஞானேஷ்குமார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இப்போ என்னென்னா அந்த நோட்டீஸே பார்த்துடலாம். முதல்ல ராஜ்யசபாவிலிருந்து திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள், இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர், அவருடைய ஆஃபீஸ்லேருந்து வருது. ஒரு புல்லட்டினாக ரிலீஸ் பண்ணுறாங்க. டெசிஷன் ஆஃப் சேர்மன் ஆர்டிகல் 324 உட்பிரிவு 5 படி கொண்டு வரப்பட்ட கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன்ஸின் படி ஞானேஷ்குமாருக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது என்பதை மெம்பர்ஸ்க்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, மோஷன் 12 மார்ச் அன்று கொடுக்கப்பட்டது. 63 பேர் சைன் பண்ணி அதன் அடிப்படையில் 3 பிரிவுகளின் கீழ் இதை நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்னு 324(5) அரசமைப்பு சட்டம், 124(4) அதுவும் ஆர்டிகல் அரசமைப்பு சட்டம். அதே போல் தலைமை தேர்தல் ஆணையர் நியமன சட்டத்தில் செக்ஷன் 11 உட்பிரிவு 2 இந்த 3 படியும், அதே போல் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் நீதிபதிகளுக்கான அந்த அவர்கள் மீதான விசாரணை சட்டம் இதன்படியும் கொண்டு வரப்பட்டதை எடுத்து நாங்கள் அது கொடுக்கப்பட்டது. நாங்கள் எடுத்து பரிசீலனை செய்த பிறகு இதனுடைய நோக்கங்கள், அசஸ்மெண்ட் இதெல்லாம் பார்க்கும்போது இதை மேற்கொண்டு எடுத்து விவாதிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கவில்லை. சேர்பர்சன் சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை அனுமதிக்கவில்லை என்பதாக புல்லட்டின் கொடுக்குறாங்க. இதை கோட் பண்ணி அப்படியே லோக்சபாவிலிருந்தும் அது வருகிறது. 130 பேர் ஆட்கள் மட்டும் வேறு. லோக்சபாவில் சப்மிட் பண்ணிங்க, இங்கே ராஜ்யசபாவில் சப்மிட் பண்ணிங்க. 130 பேர் கையெழுத்து, அங்கே 63 பேர் கையெழுத்து. இதை தெளிவாக எடுத்து பார்த்த பிறகு லோக்சபா அதன் அடிப்படையில் இதை ஏற்பதற்கு மறுத்து விட்டார் அப்படின்னு ஓம் பிர்லா ஒரு நோட்டீஸை அவர் தரப்பில் மக்களவை செயலகத்திலிருந்தும் முன்னாடி மாநிலங்களவை செயலகத்திலிருந்தும் வருகிறது. இப்போ இந்த இடம்தான் எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான விமர்சனத்துக்கு காரணமாக இருக்குது. என்னென்னா, இது வந்த வேகத்துக்கு உடனடியாக ரியாக்ட் பண்ணது அப்படின்னா திரு ஜெயராம் ரமேஷ் அவர்கள். அவர் சொன்னது தான். ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த கண்ணாத்தாள் படத்தில் ஆடு திருடிடுவார் வடிவேல், அதெல்லாம் ஒரு மாதிரி போயிட்டு இருக்கும்போது பஞ்சாயத்தில் பேசும்போது சொல்லுவாங்க, அதெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லை என்னடா அப்படின்னுவார்ல, அந்த மாதிரி கண்ணு முன்னாடி வந்து போகும் இல்லை அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்கிறார். என்ன அப்படின்னா, இந்த லெட்டரை ஷேர் பண்ணிவிட்டு இதுக்கு முன்பாக இந்த இடத்துல ராஜ்யசபாவில் தலைவராக சபாநாயகராக இருந்தவருக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதும், அவர் எதிர்க்கட்சி எம்பிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டதை போது என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியும் இல்லை என்பதாக அவர் போட்டிருக்கிறார். அதுக்கு அர்த்தம், ஜக்தீப் தன்கர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் இப்படி தான் கடுமையாக பேசிக்கிட்டு இருந்தார். அப்படி பேசிக்கிட்டு இருந்தவர் அதனுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். என்னன்னா, ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மான்னு ஒருவர், அவருக்கு எதிராக அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதினு நினைக்கிறேன், இல்லை அலகாபாத் ஹைகோர்ட் நீதிபதி இல்லை, அவர் மேலே
போட்ட கேஸ் அவர் அட்மிட்டே பண்ணலை. அவர் வந்து பார்த்திங்கன்னா சேகர்குமார் யாதவ் மிக கடுமையாக விஸ்வ இந்து பரிஷத்தோ அல்லது பஜ்ரங் தள் இவங்கள மாதிரியான அமைப்பினுடைய ஒரு கூட்டத்தில் போயிட்டு இது இந்துஸ்தான் என்ற அரசமைப்பு சட்டத்துக்கு மாறாக பேசியவர். நாங்கள் ஏதோ பாவம் பார்த்து இருக்கிறதுனால நீங்கள்லாம் இருக்கிறீங்கன்னு சிறுபான்மையினர் குறித்து அவர்களுக்கு கடுமையான விஷயங்களை பேசியதற்காக அவரின் மீது ஜெகதீப் தன்கர் அந்த மோஷனை அட்மிட் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று இவரின் மீது வந்தது, இந்த வீட்டில் பணம் எரிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இல்லையா யஷ்வந்த் வர்மா, அவரின் மீது ஒரு இம்பீச்மெண்ட் மோஷன் கபில் சிபில் உள்ளிட்ட மூத்த வழக்கறிஞர் மற்றும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் அவங்க கொண்டு வந்தது இருந்தது. இவர் என்ன பண்ணுறாரு, நாடாளுமன்றத்தில் ஜெகதீப் தன்கர் அறிவிக்கிறார், எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஏற்கிறோம், அது விவாதத்துக்கு எடுக்கப்படும் அறிவிக்கிறார். அன்று மாலை அவர் வேற ஒரு கூட்டம் போடுறாரு, அரசு தரப்பிலிருந்து யாரும் வரல. அன்று இரவு எனக்கு பல காரணங்கள் இருக்கிறது, உடல்நலம் சரியில்லை, நான் விலகிக்கிறேன்னு வெறும் ராஜினாமா கடிதம் மட்டும்தான் வந்தது. அவர் அதற்கு பிறகு என்ன ஆனார், எங்கே போயிட்டாருங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விவாதமாக ரொம்ப நாள் ஓடிச்சு. பிறகு அவர் வேறு சில கூட்டங்களில் வந்து கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறதோடு நிற்கிது. அப்போ ஏன்னா அன்னைக்கு மோடி அரசும் இதே தீர்மானத்தை கொண்டு வரணும்னு நினச்சிது. ஆனால் நீங்கள் எதிர்க்கட்சிகள் கொண்டு வந்ததை நீங்கள் ஏற்று விவாதத்துக்கு கொண்டு வரீங்கன்னா நீங்கள் இப்போ யார் பக்கம் என்கிற ஒரு இடத்திலிருந்து அதை அவங்க பார்த்தாங்களா, அதன் மூலமாக அழுத்தம் கொடுக்கப்பட்டதாங்கிற பொலிட்டிக்கல் கொஷினை எதிர்க்கட்சிகள் எழுப்பினாங்க. இப்போ இந்த மாதிரி நாங்கள் கொண்டு வர மோஷன் அவர் ஏற்றுக்கிட்டார்னு வைங்க, அதனால் அப்படின்ற மாதிரி ஜெயராம் ரமேஷ் தொடர்றார். ஆனால் அடிப்படையில் ஞானேஷ்குமார் குறித்து விவாதிப்பதை பாரதிய ஜனதா கட்சி விரும்புமா என்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா நீங்கள் ஞானேஷ்குமாரின் மீது விமர்சனத்தை வைக்க போகிறீங்கன்னா, ஞானேஷ்குமார் இப்போ மம்தா பேசுகிறாங்க இல்லையா, அமித்ஷா அனுப்பிய ஆள், மோடிக்கு கைகூலி, இதெல்லாம் பொலிட்டிக்கலான சார்ஜ். ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் அவர் இருக்கிறாரு, இவங்க ஒரு கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருந்துகிட்டு தான் அந்த கடுமையான விமர்சனங்களை வைக்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான விமர்சனங்களை நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் பேசுவாங்க. நீங்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் மூவ் பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நாளைக்கு அச்சில் ஏறும், பதிவாகும், விவாதிக்கப்படும். நேரடியாக ஞானேஷ்குமாரின் மீதான விமர்சனம் ஞானேஷ்குமாரின் மீதான விமர்சனமா, நீங்கள் இதை வேறு மாதிரி கேட்கலாம். இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்கா? பிஜேபி ஏன் அதை தவிர்க்கணும், இல்லை ஏன் அதை கேட்குறாங்க அப்படின்னா, நம்முடைய இந்தியாவினுடைய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோரிக்கு அவர் அடுத்தடுத்து சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரெஸ் மீட் நடத்தினார். முதல்ல ஆலந்து தொகுதி எடுத்துக்கிட்டார், அதே போல் ரஜோர் தொகுதி எடுத்துக்கிட்டார், மகாதேவ்புராவை பற்றி அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரெஸ் மீட் நடந்துச்சு, ஹரியானா ஃபைல்ஸ், ஃபைல்ஸ் அப்படின்னுட்டு ஒரு ஹைட்ரஜன் பாம் அப்படின்னு சொல்லிலாம் அவர் போட்டார். இந்த 3 சீரீஸ் ஆஃப் ப்ரெஸ் மீட் இருக்கு இல்லையா, ஆலந்து ரஜோரி சேர்த்து ஒன்று, மகாதேவ்புரா ஒன்று, ஹரியானா ஃபைல்ஸ் ஒன்று, இந்த 3ஐயும் அன்றைக்கு காலை ஏறத்தாழ 11 மணிக்குள்ளேருந்து 12 மணிக்குள்ளே ராகுல் காந்தி ஆரம்பித்து ஒரு 1.5 மணி நேரம் ப்ரெஸ் மீட் முடிஞ்சு கொஷின்ஸ் எடுத்து முடிக்கிறாங்க. அடுத்த ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்திற்குள் அவசரமாக டெல்லியில் ப்ரெஸ் மீட் கூட்டப்படுகிறது. யார்? தேர்தல் ஆணையத்தை அவர் விமர்சிச்சிருக்காரு, அவங்க வந்து ப்ரெஸ் மீட் வைக்கிறாங்களான்னா அதான் கிடையாது. பாஜகவினுடைய மூத்த தலைவர்கள், முன்னாள் பொறுப்பாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், ஒரு நாள் அனுராக் தாக்கூர் அவர் வந்து ப்ரெஸ் மீட் வச்சார், இன்னொரு நாள் அவங்களுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் ஒருத்தரே வச்சார். இவங்கள்லாம் பாஞ்சு வந்து ராகுல் காந்தி எப்படி பேசலாம், ஞானேஷ்குமாரை குற்றம் சாட்டுறாரு, ஓட்சோரின்னு அலிகேஷன் வைக்கிறாரு. ஞானேஷ்குமார் இல்லை பதில் சொல்லணும், ஸ்போக்ஸ் பர்சன் இல்லையா இசிஐக்கு, அவங்க செஞ்சுருக்கலாம் இல்லை, நீங்கள் ஏன் வரீங்க? அதே போல் ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டை பிஐபி ஃபேக்ட் செக் பண்ணுறாங்க. எலெக்ஷன் கமிஷன் ஃபேக்ட் செக் பண்ணால் பரவாயில்ல, பிஐபி அன்னைக்கு ஏன் அதை பண்ணுறாங்க? ஒரு தரப்பு தானே இருக்குது, இன்னொரு பக்கம் எவிடன்சஸ் எல்லாம் இருக்கா, இதெல்லாம் கேட்கப்பட்டது. அப்போ இங்கே சுவிட்சை போட்டால் அங்கே லைட் எரியுதாங்கிறது எதிர்கட்சிகளுடைய குறைஞ்சபட்ச லாஜிக்காக இருக்கிறது. ஸோ இப்போ இதை ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்ததை, டிஎம்சி ஆரம்பித்த அந்த ஐடியா கொண்டு வந்ததை நிராகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் பார்க்கணும். என்னென்ன குற்றச்சாட்டுகள்? பார்ட்டிஷன், ஒரு சார்புத்தன்மையோடு இருக்கிறார், எதிர்கட்சிகளின் மீது அவர் டிஸ்கிரிமினேஷன், அவர்களை வந்து பார்த்திங்கன்னா தனித்து நகர்த்தி சில வேலைகளை பார்க்கிறாருங்கிற குற்றச்சாட்டு. அதை விட முக்கியம், எலக்டோரல் ஃப்ராட் எஸ்ஐஆர் இதை நடத்தினால் அதற்கு விசாரணையை நடத்தும் போது அதற்கு ஒத்துழைக்க மறுக்கிறார். நீங்கள் இந்த மகாதேவ்புரா தொகுதியில் ஓட்டஸை ஏற்றினாங்கிறது, ஓட்டஸை டெலீட் பண்ணதுக்கு தனியாக இருக்குது இல்லையா, இதுக்கு கர்நாடகாவினுடைய சிபிசிஐடி அவங்க குழு போட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணதாக ஞாபகம், சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அந்த எஸ்ஐடி விசாரணை பண்ணுறதுக்கு ஆதாரங்களை கேட்டால், ஏன்னா இப்போ ஆன்லைனில் உங்களுக்கு வேட்பாளர் புதுசாக ஓட்டரையை சேர்க்குறாங்க, அது அந்த ஸ்டேட்டில் இல்லை, வேறு ஏதோ ஸ்டேட்டில் இருக்க ஃபோன் நம்பராக இருக்குது. வரிசையாக விடிய காலையில் உட்காந்து 3 மணிக்கு ஒரே தொகுதியில் ஏன் ஆட்களை ஒரே ஃபோன் நம்பரை வச்சு சேர்க்குறாங்க? அப்போ அதனுடைய அந்த அதனுடைய அந்த ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆன்லைனில் அது எங்கே லாகின் பண்ணுது, எங்கள் லொக்கேஷனில் வந்துச்சு, மொபைலில் வந்துச்சா, இன்டர்நெட் கனெக்டிவிட்டியா, அதுக்கு என்ன அட்ரஸ்ஸு, இதெல்லாம் கேட்கணும். இதெல்லாம் தேர்தல் ஆணையத்தோட வெப்சைட்டில் தான் உள்ளே வந்திருக்காங்கன்னா நீங்கள் அதை ஷேர் பண்ணணும். இன்றைக்கி வரைக்கும் தேர்தல் ஆணையம் அதை ஷேர் பண்ணல. அப்போ அந்த விசாரணை அப்படியே நிற்கிதுன்னா இதற்கு நீங்கள் துணை போயிருக்கிறீர்களா, அல்லது குற்றவாளிகள் யாரும் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா? வெளிப்படைத்தன்மைக்கு நீங்கள் ஒத்துழைக்கலை, விசாரணைக்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கிற இடம் வருது இல்லையா, அந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கலைங்கிறத பல நேரங்களில் பல விதமாக யூஸ் பண்ணி வழக்குகளில் பயன்படுத்துவாங்க. அந்த மாதிரியான விஷயம் இருக்கான்னு கேட்குறாங்க. அடுத்தது,
இது வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை கொண்டு வந்ததை இப்படி எடுப்பில் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணிட முடியுமா? ஏன்னா ஸ்பீக்கர் வந்து அதை எடுத்துக்கல அப்படிங்கிறதாக சொல்லி இஷ்யூஸ் இருந்தும் அவங்க எடுத்துக்கல அப்படிங்கிறத தாண்டி இதை வந்து ஏற்கத்தக்கதில்லை. டெரிக் ஓப்ரைன் சொல்லுகிறார், இது வந்து நாடாளுமன்றத்தில் இதை விவாதிக்கிறதுக்கு உரிமை கிடையாதா? நாடாளுமன்றத்தை பாரதிய ஜனதா கட்சி அவமானப்படுத்தி இருக்கிறது. ஞானேஷ்குமார்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, வேனேஷ்குமார் காணாமல் போக்கிடுவார். ஏன்னா வாக்காளர்களை கொத்தா லட்சமாக இன்னைய தேதி வரைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரம் வரைக்கும் மேற்கு வங்கத்தில் 90 லட்சம் வாக்காளர்களை ஒட்டு மொத்தமாக தூக்கி ஓரம் போட்டிருக்கிறாங்க. 90 லட்சம் பேர். இன்னமும் எஜுகேஷன் எப்போ முடியும்னு தெரியல. உச்சநீதிமன்றத்திற்கு போனால் அவர்கள் அதற்கு தகுந்த மாதிரியான பதிலை இப்போ இல்லைன்னா என்ன ஏற்கனவே மேப்பிங்கில் மேப் ஆயிடுச்சுங்கிறதுக்காக இப்போவே ஓட்டு கொடுத்துடணுமா என்கிற ரீதியில் அவங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸ் என்பது இதை விட இன்னும் மோசமான ஒரு நிலையை முன்னுதாரணத்தை கிரியேட் பண்ணுவதாக இந்த நாட்டினுடைய உச்சநீதிமன்றம் இருக்கிறது. ஸோ இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறதுனால இதில் என்னென்னா மோடி கவர்மெண்ட்டு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக ஞானேஷ்குமாரின் மீது தான் தலைமை தேர்தல் ஆணையர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம்ங்கிறத விட பதவி பறிப்பு மசோதா. ஏன்னா நீங்கள் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனும் இம்பீச்மெண்ட் மோஷனும் ஒன்றும் கிடையாது, ரெண்டும் வெவ்வேறு அடிப்படையில், ரெண்டும் வெவ்வேறு. அதுக்கு அர்த்தம் இவர் நம்பிக்கையான ஆளில் பதவியை பறிங்கிறதானாலும் வெவ்வேறு கேட்டகரிக்குள்ளே வரும். அப்போ என்ன நடந்தது அப்படிங்கிறதெல்லாம் தெரியுங்கிறத வச்சு தான் இவங்க அதை மூவ் பண்ணுறாங்க. ஏன்னா மோடி அரசு செய்த தடுத்திருத்தத்தின்படி உச்சநீதிமன்ற நீதிபதி பதவியை பறிக்க என்ன ப்ராசஸ் இருக்கிறதோ அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜஸ்ஸு அதனுடைய சிமிலர் ப்ராசஸில் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 படி அதன் அடிப்படையில் தான் சிஇசிக்கு மாற்றணும்னு இவங்க கொண்டு வந்ததன் விளைவாகத்தான் இவங்க அதை மூவ் பண்ணுறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகவும் இருக்கிறது. முதல்ல இதை கொண்டு வந்ததை அவங்க அலோவ் பண்ணவே இல்லை. அதற்கு பிறகு இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே இதை நிராகரித்திருக்கிறார்கள்னு பார்க்குறோம். ஆர்டிகல் 124 படி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இல்லை சிஇசி எப்படின்னா ஒரு பிரசிடென்ட் கடைசியாக உத்தரவு போடணும். அந்த உத்தரவு எப்படி வரணும்னா ஒரு அட்ரஸ் 2 பார்லிமெண்ட்டினுடைய மக்களவை மாநிலங்களவை 2த்திலும் சப்போர்ட்டட் பை மெஜாரிட்டி ஆஃப் தி டோட்டல் மெம்பர்ஷிப் இருப்பதிலேயே இப்போ எவ்வளோ பேர் எம்பிக்களோ அதில் பெரும்பான்மை, அதுலேயும் ரொம்ப குறிப்பாக 2/3 மேலே வரணும், 66% மேலே அதை வாக்களித்தால் மட்டும்தான் 2/3 மெஜாரிட்டி மிஸ்பிஹேவியர் அல்லது இன்கெப்பாசிட்டி அப்படின்னா செய்ய முடியும் என்று ஆர்டிகல் 124 உட்பிரிவு 4 ரொம்ப தெளிவாக சொல்கிறது. 2/3 எண்ணிக்கை கிடையாது. எதிர்கட்சிகளுக்கு அது இவங்களை விட நல்லா தெரியும். அப்போ பாஸ் ஆகாததை எடுத்து விவாதிக்க அனுமதிப்பதில் நம்முடைய மக்களவை சபாநாயகருக்கும் மாநிலங்களவையினுடைய தலைவருக்கும் என்ன பிரச்சனை இருக்கிறது? ஏன் அவர்கள் அனுமதிக்கவில்லை? நீங்கள் ஹவுஸுக்குள்ளே நடக்கிறதுல நீங்கள் முடிவெடுக்கலாம். உதாரணத்துக்கு நாடாளுமன்றத்துக்குள்ளே வெள்ளுக்குள்ளே நீங்கள் போராட்டம் பண்ணாதீங்க அப்படின்னு உங்களால் ஒரு ரூலை நீ போட முடியும். ஏன்னா அதுக்குள்ளே நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் கூட நீங்கள் போராட வேண்டாம் அப்படின்றதாக நீங்கள் உங்களுக்கு வாய்மொழி உத்தரவு கொடுக்கலாம். இல்லை அதை நீங்கள் ஒரு ஆர்டராகவே பாஸ் பண்ணுறீங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டராக பண்ணிட்டு போகலாம். நாடாளுமன்றத்தை தாண்டி வெளியில் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு பேசலாமா கூடாதாங்கிற ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கிறதான ஒரு லீகலான ஒரு கேள்வி இருக்குது. என்னென்னா இன்னொரு கான்ஸ்டியூஷனல் பாடி, அந்த கான்ஸ்டியூஷனல் பாடியை ரிமூவ் பண்ணுறதுக்கான அத்தாரிட்டி நாடாளுமன்றத்துக்கு இருக்கும்போது அதை ஏன் விவாதிக்கக்கூடாது? ஞானேஷ்குமார் மாதிரியான ஒரு கான்ட்ரவர்சியல் கேரக்டரு எதிர்கட்சிகளினுடைய ஒரு கட்சியினுடைய நம்பிக்கையை கூட பெறாத ஒருவராக இருக்கிறார். அவர் மக்களின் நம்பிக்கையை பெற்றாரா இல்லைன்னா மோடி கவர்மெண்ட்னும் போது 51% அல்லது 100% அவருக்கு ஓட்டு போட்டு நார்த் கொரியாவா சவுத் கொரியாவில் அங்கே இவர் கிம் ஜாங் உன் இருக்கார் இல்லையா வடகொரியாவில், அவரை மாதிரி 99.97 அவருக்கு ஆதரவுங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. உங்களுக்கு ஓட்டு போட்டது 1%னா 37%னா அவங்களுக்கு 25% 22% போட்டிருக்காங்களா? அதுவும் மக்கள் தான், இதுவும் மக்கள் தான், அதே மக்கள் தான் அவங்களை கேள்விக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அவங்க விவாதிக்க மூவ் பண்ணுறாங்கன்னா உள்ள விடுறதுலேயே அட்மிஷன் ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி தான் முன்ன இருக்கிறது. இப்போ இதற்கு பிறகு என்ன வாய்ப்பு இருக்குது? மீண்டும் இதே மாதிரி ஒரு மசோதா போடலாம். கடந்த காலத்தில் இதுக்கு எதிராக குடியரசுத் தலைவருக்கு எதிராகவும் அவங்க இது குடியரசு துணைத் தலைவருக்கு எதிராக இதை மறுத்ததற்காக அவரின் மீதும் விமர்சன பார்வைகளை வைத்து இல்லை அவரின் மீது அவரை அக்கௌண்டபிள் ஆக்கிறதுக்கு. ஏன்னா கடந்த காலத்தில் அப்போதைய தலைமை நீதிபதியாக இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி CJI தீபக் மிஸ்ராவின் மீது இந்த மாதிரி ஒன்று வரும்போது வெங்கையா நாயுடு அவர்கள் அன்றைய துணை குடியரசுத் தலைவர் அதை நிராகரிக்கிறாரு. அப்போ அவருக்கு எதிராக ஏதோ ஒரு மோஷன் மூவ் பண்ணி அவர் வந்து அதற்கு தெளிவாக விளக்கம் கொடுக்க வேண்டும்ங்கிற மாதிரியான எஃபர்ட்ஸை கபில் சிபில் அவர்கள் மூவ் பண்ணதாக ஒரு முன்னுதாரணம் இருக்குது. அப்படி போகலாம். இல்லை உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்காக போட்டால் அவங்க தான் SIRஐயே இப்படி பார்க்குறாங்களே எங்கே எப்படி பார்ப்பாங்கங்கிற கேள்வியும் எதிர்கட்சிகள் வசம் இருக்கிறது. ஞானேஷ்குமார் குறித்து விவாதிப்பது பாஜகவுக்கு ஏன் அச்சம் அல்லது தயக்கம் அல்லது கலக்கம் என்கிற கேள்வி அப்படியே இருக்கிறது. சட்டத்துக்குட்பட்டு இருக்கக்கூடிய அதிகாரத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதில்ல நாடாளுமன்றத்திற்கு ஏன் தயக்கம் என்கிற கேள்வியும் இருக்கிறது. சிலர் ரிப்போர்ட் பண்ணும்போது இந்தியன் பார்லிமெண்ட் ரிஜெக்ட்ஸ் CEC இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரியான தலைப்புகள் எழுதுவது என்பது சரியானதல்ல. இந்தியன் பார்லிமெண்ட் என்பது வெறும் ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது. இட் கம்ப்ரைசஸ் ஆஃப்
தி அப்போசிஷன் ஆல்சோ. வெறும் ட்ரெஷரி பெஞ்ச் மட்டும் ஒரு நாட்டினுடைய ஒட்டுமொத்த அதிகாரம் பொருந்திய அவங்க அரசாக வேணால் இருக்கலாம், ட்ரெஷரி பெஞ்சாக வேணால் இருக்கலாம், பட் அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்லிமெண்ட்னு சொல்லிட முடியாதுங்கிறது தான் நம்முடைய பார்வையாக இருக்குது. பாப்போம் இது மேற்கொண்டு எப்படி போகுது என்னுடைய அப்டேட்ஸ் என்னங்கிறதெல்லாம் பார்த்து வேறொரு காணொலியில் விரிவாக பேசலாம்.